வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூச்செடி தாங்க, நித்திய கல்யாணி. அந்த பேர்லே வந்துடுது நித்திய கல்யாணி. இது நிம்மதியையும், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாண யோகத்தையும் தரக்கூடியது தான் இந்த நித்திய கல்யாணி செடி. இது வாஸ்துப்படி நம்ம வீட்டில் எந்த திசையில் வச்சு வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வீட்டுக்கு சாந்தி, செழிப்பு, ஆரோக்கியம் இது அனைத்தையுமே வழங்கக்கூடியது இந்த செடி. நித்திய கல்யாணியின் பொட்டானிக்கல் நேம் வந்து கெத்தாரந்தஸ் ரோசஸ், ஆங்கிலத்தில் வந்து பெர்விங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நிறங்கள்னு பார்க்கும் பொழுது வெள்ளை, ஊதா, இளஞ்சிவப்பு, லைட் பிங்க், இப்போ நிறையா வெரைட்டிஸ் வந்திருக்குது. இது வருடம் முழுக்க புகக்கூடிய ஒரு பூச்செடி. இதுக்கு அதிக அளவில் சூரிய ஒளி தேவைப்படும். இந்த பூக்கள் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும், வேகமாக வாடவே வாடாது. இந்த செடியோடைய வாஸ்து நன்மைகளை பார்க்கலாம். சிலர் வீடு கட்டும் பொழுது வாஸ்து முறைப்படி இல்லாமல் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் சில தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்களை தணிக்கிறதுக்கு இந்த செடியை வீட்டில் வளர்க்கணும். அதே மாதிரி இந்த செடியை எந்த திசையில் வைக்கணும்னா நம்ம வீட்டுக்கு வடகிழக்கு மூலையில் வச்சு வளர்க்கணும். அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு ஞான சக்தி கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டுக்கு வீடு முழுக்க அதிகரிக்க செய்யும். திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும். சிலர் வீட்டில் எப்போவுமே சண்டையும் சச்சரவுமாக இருப்பாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டி, எதிர்மறையான சக்திகள் இதை அனைத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குது. இந்த செடியோடைய மருத்துவ நன்மைகள் என்னன்னா, இதில் வின்கிரிஸ்டின், வின்பிளாஸ்டின் சொல்லக்கூடிய மருந்துகள் இது இருக்குது. இதனால் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, சர்க்கரை நோய்களுக்கு இந்த செடியை நம்ம உபயோகிக்கலாம். இதனுடைய வேர், இலை, பூ அனைத்துமே ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. சித்த மருத்துவத்திலையும் இப்போ அதில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதனுடைய முக்கியம் என்னென்னா, இதை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதனுடைய பூக்களில் கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தால் சர்க்கரை வியாதி குறைவாகவும் காணாமலே போகுமா. இந்த செடியை எப்படி பராமரித்து வளர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த செடிக்கு நல்ல மண்ணும் உரமும் கொடுங்க. டெய்லி தண்ணி ஊற்றுங்க. அப்படி இந்த செடி ஒழுங்காக வளரலை, காஞ்சிருச்சுன்னா உடனே அந்த செடியை வெளியில் எடுத்துட்டு புது செடி வாங்கி நடுங்க. காற்றோட்டம் அதிகம் உள்ள இடங்களில் இந்த செடியை வளர்க்கணும். சூரிய ஒளி இதுக்கு தேவை. சூரிய ஒளி உள்ள இடத்துல வச்சு நீங்கள் வளர்க்கணும். இந்த பூவை நீங்கள் தினமும் பறித்து அம்மனுக்கு நீங்கள் பூஜை செய்யலாம். இந்த செடியை நல்லா நீங்கள் சுத்தபத்தமான இடத்துல வச்சு நீங்கள் வணங்க வேண்டும். ஆன்மீக நம்பிக்கையை பார்க்கலாம். சிலர் நித்திய கல்யாணி பூவை அம்மன் பூஜையில், திருவிழாக்களில், நவராத்திரியில் பயன்படுத்துவார்கள். தினமும் பூக்கக்கூடிய பூனால நித்தியம் கல்யாணம் என்ற நம்பிக்கையான எண்ணத்துடன் இதை திருமண தடைகளை அகற்றும் என்று நம்பப்படுகிறது. இதை வீட்டு வாசலில் வச்சோம்னா கெட்ட சக்திகள் நுழையாது என்றும் ஆன்மீகம் கூறுகிறது. நித்திய கல்யாணி, நித்தியம் அப்படின்னா சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நிரப்பக்கூடிய சக்திகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நித்திய கல்யாணி ஒரு அற்புதமான படைப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.